This meeting is being recorded. நம்ம ஆஃப் பேஜ் SEO அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஆஃப் பேஜ் SEO அப்படின்னா placing our website link in other relevant websites so that the traffic initiated from other website to our website. ஸோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து நம்ம வெப்சைட்டுக்கு வரணும், ஒன்னா டைரக்டா நம்ம வரணும், இல்ல கூகுள் சர்ச், ஆட்ஸ், யூடியூப், இன்ஸ்டா, லிங்க்டின், டைரக்ட், வாட்ஸ்அப், அதர்ஸ், ஏதோ ஒரு இன்னொரு சோர்ஸ் மூலமா தான் இங்க உள்ள வரணும். அதான் வந்து டிராஃபிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ ஆஃப் பேஜ் SEOன்னா எத்தனையோ வகை இருக்குது. அதுல ரெலவன்சி அப்படின்னு நம்ம சொல்றது என்னன்னா, நம்ம என்ன ப்ராடக்ட் செல் பண்றோமோ அந்த ப்ராடக்ட் ரிலேட்டட் வெப்சைட் ஏதாவது இருந்ததுன்னா அங்க இருந்து ஒரு டிராஃபிக் வந்ததுன்னா கூகுள் வந்து மார்க் அதிகமா தர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றுக்கும் மார்க் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பிளேஸ் அவர் லிங்க் இன் எனி அன்ஃபேமஸ் வெப்சைட், லெட்ஸ் சே 2 மார்க்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அடுத்தது என்னன்னா பிளேஸ் அவர் லிங்க் இன் ஃபேமஸ் வெப்சைட், ஒரு 6 மார்க் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. Yes. Get traffic from unfamous website. டிராஃபிக்னா அங்கிருந்து யாரும் கிளிக் பண்ணி உங்களுக்கு வர்றாங்க. உங்களுக்கு வந்து லட்சம் ஒரு 5 மார்க். சரி, மார்க்ல 3 இருக்கும், சும்மா ஒரு ஜெனரல். அதே இது கெட் டிராஃபிக் ஃப்ரம் ஃபேமஸ் வெப்சைட்ஸ், திருப்பி ஒரு 6 மார்க். பிளேஸ் லிங்க் பிளேஸ் பண்ணாவே 2 மார்க்கு, ஃபேமஸ் வெப்சைட்ல பேசினா 6 மார்க்கு. அங்கிருந்து டிராஃபிக் வந்து இங்கிருந்து டிராஃபிக் வருது, கிளிக் பண்ணி வருதுன்னா 5 மார்க் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. டிராஃபிக் ஃப்ரம் ஃபேமஸ் வெப்சைட் அப்படின்னா 6 மார்க் கொடுக்குறாங்க, ஒரு 7 வச்சுக்கோங்க, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ரெலவெண்ட் வெப்சைட் எஜுகேஷன் ரிலேட்டட்ல வைக்கிறீங்க அப்படின்னா 8 மார்க்ஸ். இந்த மாதிரி ஒரு மார்க்கு கொடுக்குறாங்க. அப்ப லிங்கை பிளேஸ் பண்ண ஒரு மார்க்கு, ஃபேமஸான வெப்சைட்ல பிளேஸ் பண்ணினா ஒரு மார்க்கு, டிராஃபிக் அங்கிருந்து வந்ததுன்னா இதுல இருந்து வந்துச்சுன்னா ஒரு மார்க்கு, டிராஃபிக் ஃபேமஸ் வெப்சைட்ல இருந்து கிளிக் வந்துச்சுன்னா ஒரு மார்க்கு, ரெலவெண்ட் வெப்சைட்ல பிளேஸ் பண்ணா ஒரு இது, டிராஃபிக் அங்கிருந்து வந்தது அப்படின்னா இன்னும் அதிகமா மார்க்கு தர்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கூகுள் பார்க்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதுல எங்க போய் நம்ம லிங்கை பிளேஸ் பண்ணலாம்? ரெலவெண்ட் வெப்சைட்ல டிராஃபிக் வர்ற மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம பண்ணலாம். ஸோ எல்லா டைமுமே இது கிடைக்காது, நம்மளுக்கு ரெலவன்ஸே கிடைக்காது. ஃபேமஸ் வெப்சைட்ல பண்ணுவோம், அன்ஃபேமஸ்லேயும் பண்ணுவோம், எல்லா விதமான இதுலையும் நம்ம பண்ணுவோம். அப்போ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமஸ் இல்லாத பண்றப்ப சில ஸ்பேம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். நீங்க இந்த ஆஃப் பேஜ் SEO பண்ணீங்கன்னாவே ஸ்பேம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். எங்கெங்கயோ பண்றப்ப கூகுள் ஒரு சைட்டை வந்து ஒரு ப்ராஹிபிட் பண்ணியிருப்பான், அதுல போய் நம்ம வெப்சைட்ல லிங்க் பிளேஸ் பண்ணா நம்மளே ஒரு மாதிரி ப்ராஹிபிட் பண்ணுவாங்க. அதனால இது நார்மல். ஒரு ஆஃப் பேஜ் SEO பண்றப்ப நிறைய ஸ்பேம் எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கோங்க, எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ் டைரக்டரி ஒரு 5 கேட்டகரி ஜென்ரலா சொல்றேன். பிசினஸ் கேட்டகரி அப்படின்னா ஜஸ்டைல், டைரக்டரி அப்படின்னா ஜஸ்டைல், சுலேகா, 1 2 3 கோயம்புத்தூர் எக்ஸெட்ரா. நார்மலா ஒரு பிசினஸ் டைரக்டரி, போன் டைரக்டரி முதல்ல இருக்குங்களா, ஒரு புக்ல எல்லாத்தோட போன் நம்பர்ஸ் இருக்கும். பிசினஸ் டைரக்டரினா ஆன்லைன்ல ஒரு வெப்சைட்ல எல்லா வெப்சைட் அட்ரஸும் அங்க போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்க வந்து
இட்ஸ் a Python course in Coimbatore. இப்படி நீங்க தேடுறீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்மளோட வெப்சைட்ஸ் வருது. இந்த வெப்சைட் வந்ததுலயே பாருங்க, இது ஒன்று வருது, டிஸ்கஷன் ஃபாரம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் சொல்றேன். கோரா அப்படிங்கிற ஒரு இது வருது. இங்க ஜஸ்டேல் வரும். இப்ப ஜஸ்டேல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ட்ரைனிங் எதுவும் கொடுக்கறது இல்லை. அவங்க பிசினஸ் டைரக்டரியா நம்மளோட நம்பர்ஸோ நம்மளோட இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வைக்கணும். ஏன்னா அவன் கேட்டகரி வந்து எஜுகேஷன் கேட்டகரி வச்சிருக்காங்க. ஸோ அந்த பிசினஸ் டைரக்டரியில நம்மளோட வெப்சைட்டை போய் பிளேஸ் பண்ணணும். இதுல டூப்ளிகேட் அலோவ் பண்றது இல்லை. நீங்க ஜஸ்டேல்ல நீங்க போனீங்கன்னா ஒரு தடவை தான் நம்மளோட இதை அலோவ் பண்றாங்க. அவங்க நல்லா ஃபில்டர் பண்றாங்க டூப்ளிகேட் என்ட்ரி. இப்போ நீங்க ஒரு தடவை ஆப்பி டெக்னாலஜியோ ஜஸ்டேல்ல வைக்கலாம்னா முடியாது. ரெண்டு சேம் இருந்ததுன்னா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப இதுல போயிட்டு ஜஸ்ட் ஃப்ரீ இப்ப நம்பர் இருக்குங்க, ஆனா பெய்டு இருக்குங்க. பெய்டு தான் வந்து முன்னாடி கொடுப்பாங்க. இதெல்லாமே பெய்டு. இத்தனை போட்டோக்கல இருந்து பியூமோ இதெல்லாம் பெய்டு அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க பெய்டு வெர்ஷன் அப்படிங்கிறத அவங்க போட்டிருப்பாங்க. ஸ்டார்ல வெரிஃபைடுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இதுல இதெல்லாம் வெரிஃபை ஆகுது. அதனால நம்ம இதுல பின்னாடி போய் பார்க்கணும். எங்கேயாவது நம்ம கம்பெனி வந்து டைரக்டா இருந்துச்சு. அது இருந்து இப்போ நம்மளோட இதை நம்ம பார்த்துருக்கோம். ஆப்பி டெக்னாலஜி எங்க இப்ப இந்த மாதிரி யாராச்சும் வர்றாங்க அப்படின்னா, இப்ப இந்த ஜஸ்டேல் ஃபேமஸ் இல்லையா, ஃபேமஸ் வெப்சைட். இதுல வந்து கீழே இந்த இடத்துல வந்தீங்கன்னா விசிட் அவர் வெப்சைட்னு இருக்கு. இப்ப நாங்க கிளிக் பண்ண எங்க போகுது, டைரக்டா நம்மளோட ஹோம் பேஜுக்கு போகுது. அப்ப ஜஸ்டேல்ங்கிறது ஒரு ஃபேமஸ் வெப்சைட். அங்க லிங்க் பிளேஸ் பண்ணினாலே நம்மளுக்கு கூகுள்ல ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க. ஆனா அங்க இருந்து கிளிக் வருது அப்படின்னா இன்னும் வந்து நம்மளுக்கு மதிப்பு அதிகம். ஓகே, அப்ப இந்த மாதிரி சைட்ஸ்ல நம்ம லிங்க் பிளேஸ் பண்ணா நம்மளுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். ஃப்ரீலே பண்ணலாம். அவனுக்கு டைரக்டரி அவன் வந்து கோயம்புத்தூர்ல எல்லா அட்ரஸையும் கொடுக்கணும்னு அவன் நினைப்பான். அதனால ஃப்ரீல வாங்கி வச்சுக்குவாங்க. பட் பெய்ட்ல உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இப்ப நம்ம இந்த மாதிரி ஆளுகள்லாம் போய் தேடுறோமா, யாரு தேடினாங்க என்னங்கிற நம்பர் நம்மகிட்ட என்கொயரி மாதிரி வாங்கிட்டு அவன் நம்மளுக்கு சேல் பண்ணுவான். இப்போ நான் ஜாவா ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இன் கோயம்புத்தூர்னு போட்டு உள்ள வந்து இருப்பேன். ஃபில் அப் த ஃபார்ம் அப்படின்னு போவேன். நான் என்னோட நம்பர் எல்லாம் கொடுத்தோன்னே என்னோட நேம் நம்பர்லாம் எடுத்து ஒரு 5 இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. 5 இன்ஸ்டியூட்ல இருந்து நம்மளை கூப்பிடுவாங்க. அந்த 5 இன்ஸ்டியூட் உங்களுக்கு பே பண்ணியிருப்பாங்க. அப்படிதான் பேமெண்ட்ல நடக்கிறது. இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் இல்ல பிளேஸ் பண்ணிட்டோம். அங்கிருந்து ஒரு உங்களுக்கு இப்போ நான் ஷோ நம்பர்னு போட்டேன். இப்பதான் லீடு வாங்குறேன். இப்படிதான். இது வந்து ஆக்சுவல் நம்பர் கிடையாது. இது வந்து ஒரு விர்ச்சுவல் நம்பர். அவங்களோட இது போயிட்டு நமக்கு வர மாதிரி. பட் நம்பரே காமிச்சிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு இங்கதான் கிளிக் பண்ணி பேர் கொடுப்போம். சென்ட் என்கொயரி கொடுத்தோன்னே அவங்க இந்த நம்பர் வாங்கி இவர் வந்து இத்தனை இதை பாக்குறாரு அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுட்டுருவாங்க. பாக்குறாரு, அது பாக்குறாரு. அப்ப இதெல்லாம் எங்க நீங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பிசினஸ் டைரக்டரி இன் கோயம்புத்தூர். இதுல ஃப்ரீ லிஸ்டிங் இருக்கு, பெய்டு இருக்கு. ஜஸ்ட் ஃப்ரீல கொடுக்குறாங்க. சில பேர் பே பண்ணி பண்ணுங்கம்பாங்க. அந்த மாதிரி இதுல நம்ம போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ 99% எல்லாம் ஃப்ரீ தான் கொடுக்குறோம். ஸோ இப்போ பிசினஸ் டைரக்டரி இன் கோயம்புத்தூர் நான் போட்டேன்னா, கோயம்புத்தூர் பிசினஸ் டைரக்டரி இருக்கு, 1 2 3 கோயம்புத்தூர் இருக்கு, இந்தியன் எல்லோ பேஜஸ், ஜஸ்ட் ரீச் கோயம்புத்தூர். அப்ப இது எல்லாத்துலயும் போய் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட வெப்சைட் லிங்கை பிளேஸ் பண்ணணும். ஸோ இந்த பர்டிகுலர் பிசினஸ் டைரக்டரி வந்து எதுக்குன்னா, 2 இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒன்று ஆஃப் பேஜ் எஸ்இஓக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்று வந்து அந்த கூகுள் மை பிசினஸ் ஒன்று படிப்போம், படிச்சிருக்கோம். மை பிசினஸ் பீட்டா ஸ்பேஸ் மேப்போட வருது. அதுல ரேங்க் வர்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அதுவும் வந்து அவங்க ஒரு பிசினஸ் டைரக்டரி மாதிரி தான். கோயம்புத்தூர்ல என்னென்னலாம் தேடுறீங்களோ அந்த மேப்போட இன்டகிரேட் பண்ணி அட்ரஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிசினஸ் டைரக்டரியே நம்மளோட அட்ரஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதுல ரேங்க் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் வந்து ஆஃப் பேஜ் எஸ்இஓல ரேங்க் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல அது எப்படி எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இருக்கிறத இப்ப நம்மளும் கொடுத்துருப்போம், இன்னொருத்தவங்க ஜஸ்டில கொடுத்துருப்பாங்க.
நம்மளுக்கு வந்து 1000 கிளிக்ஸ் வரும், ஜஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னொருத்தவங்க வந்து 10 கிளிக்ஸ் தான் வரும். அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு இந்த மார்க் மட்டும் கொடுத்துருவாங்க. ஃபேமஸ் வெப்சைட்ல அவங்க லிங்க் இருக்கு, அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. ஆனா டிராபிக் வந்தது அப்படின்னா இந்த மார்க் அவங்களுக்கு வராது. அதனால டிராபிக் வந்ததுன்னா நல்லது நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிளேஸ் பண்றோம் லிங்கை, ஆனா அதுல இருந்து உங்களுக்கு டிராபிக் வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர். அப்ப நம்மளுக்கு ஆஃப் பேஜ் எஸ்இஓல யார் லிங்க் பிளேஸ் பண்ணியிருக்கா, எங்க இருந்து டிராபிக் வருது எல்லாமே கூகுளுக்கு அந்த மாதிரி ட்ராக் பண்ணுவாங்க. அவங்க ட்ராக் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட் வர்றதுக்கு முன்னாடி எங்க இருந்து வர்றாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அவங்க ட்ராக் பண்ணிக்குவாங்க. நம்மளால பண்ண முடியாது. நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். அதனால அனலிட்டிக்ஸ்ல டேட்டா கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி எங்க இருந்து வந்திருக்காங்க, இந்த சைட்டுக்கு எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கறத அவங்க கொடுக்குறாங்க. அதை நம்ம பார்த்துக்கணும். இப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த பிசினஸ் டைரக்டர் கோயம்புத்தூர் போட்டுட்டுங்க பிராக்டிஸ்க்கு கண்டிப்பா ஒரு இது ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளோட வெப்சைட்டோ நம்மளோட லிங்கோ ஏதோ ஓடிபி கேட்டாலும் நான் வாங்கி தர்றேன், அதுல பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஒன்னாச்சும் நீங்க பண்ணுவீங்க, அட்லீஸ்ட் ஒன்னாச்சும். நான் சொல்றேன் நிறைய பண்ணணும், அட்லீஸ்ட் ஒன்னாச்சும் நீங்க பண்ணணும். நீங்க கிரியேட் பண்ண லிங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம். அலோவ் பண்ணுச்சுன்னா அதையே கொடுத்துருங்க. ஹோம் பேஜ் இல்லாம உங்களோட வெப்சைட் லிங்க் கொடுத்தாலும் கொடுத்துருங்க. அது பண்றப்ப என்ன நிறைய பண்ணணும். சரி, நம்ம ஒரு இதுல பண்ணக்கூடாது, ஏகப்பட்ட இதுல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அன்பெய்ட்ல எல்லாமே போகணும். அப்ப கோயம்புத்தூர்னு போட்டு பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ். அடுத்து திருப்பூர்னு போடுங்க. நம்மளுக்கு ஏன்னா ஆடியன்ஸ் அங்கிருந்து வர்றாங்க. திருப்பூர், ஈரோடு, சேலம், அடுத்து பெங்களூர், டெல்லி, இப்படி போயிட்டே இருக்கும். லோக்கல், நேஷனல், இன்டர்நேஷனல். நீங்க துபாயில கூட லிங்க் பிளேஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணுச்சுன்னா பிளேஸ் பண்ணலாம். ஆன்லைன்ல நம்ம கிளாஸ் எடுப்போம்னு சொல்லிக்கலாம். அதனால அதை எல்லாமே பிளேஸ் பண்ணீங்கன்னா ஆஃப் பேஜ்ல. அதனால பிராக்டிஸ்க்கு நீங்க ஏதோ ஜஸ்ட் இல்ல பண்ண முடியாது, வேற ஏதாவது எடுங்க. இப்ப பிசினஸ் டைரக்டர் கோயம்புத்தூர் போட்டோமா, இந்த மாதிரி ஒரு 5வது பேஜ் வாங்க. அதுல இருக்கிற ஒரு வெப்சைட் கோவை பப்ளிஷ், இதெல்லாம் விட்டுருங்க. இதுல போய் பாருங்க. இதுல போனீங்க அப்படின்னா வெல்கம் டு ஒரு வெப்சைட். இது லிஸ்டிங் இருக்கு. லிஸ்ட் பிசினஸ் ஃபார் ஃப்ரீ வித் இது கொடுக்குறாங்களா, கெட். இந்த மாதிரி நீங்க பண்ணணும். கெட் ஸ்டார்ட் போயிட்டு கேட்டகரி, எஜுகேஷன், இந்த மாதிரி கம்பெனி டீடைல்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு இது பண்ணணும். சில வெப்சைட்ல ஒர்க் ஆகாது, யாரும் இப்ப பெருசா டைரக்ட்லி பண்றது இல்லை. பட் இருந்ததுன்னா நீங்க பண்ணிட்டு வந்துருங்க. இதுல ஆப்ஷன்ஸ் இதெல்லாமே போட்டு நீங்க ஃபில் பண்ணணும். இதுதான், வேற எதுவும் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல வெப்சைட் கொடுக்கறதுக்கு இருக்கணும். வெப்சைட் கொடுக்கறதுக்கு இருந்தாதான் நமக்கு யூஸ்ஃபுல். வெப்சைட் கொடுக்கறதுக்கு இமேஜ் கொடுக்குறாங்க, யூசர் நேம், இந்த மாதிரி நமக்கு பெருசா யூஸ் கிடையாது. கோவை பப்ளிஷேஷன் ஒண்ணுமே இல்லை. எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ் இமெயில் தான் கொடுத்துருக்கேன். கொடுக்கறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பிசினஸ் வெப்சைட். ஆமா, அட்ரஸ் இதெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு ஏதோ ஒரு இடத்துல அந்த வெப்சைட் கொடுத்தோம்னா இப்ப லிங்க் பிளேஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஏதோ ஒரு வெப்சைட், இது அன்ஃபேமஸ் வெப்சைட்ல நம்ம லிங்க் பிளேஸ் பண்ணிக்கணும். எதுவுமே மார்க் இல்லாம இருக்க ஒரு 2 மார்க் நம்மளுக்கு கிடைக்கும். இங்க இருந்து ஒருவேளை ஏதோ ஒரு ஆள் கிளிக் பண்ணாருன்னா இன்னும் மார்க் அதிகமாகும். அந்த கிளிக்ல அவங்க மறுபடியும் இது பண்ணுவாங்க. இப்போ கிளிக் பண்ணி சும்மா கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களா, இல்ல கிளிக் பண்ணி உண்மையாவே ரொம்ப நேரம் நம்ம வெப்சைட்ல இருந்து இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணாங்களா, 2 இருக்குல்ல. கிளிக் பண்ணாத வரைக்கும் ஒண்ணு, பண்ணதுக்கு அப்புறம் உடனே க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க, இல்ல ரொம்ப நேரம் உட்காந்து ஒவ்வொரு பேஜா பாக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு பேஜா பார்த்தாங்கன்னா நம்ம வெப்சைட் மேல அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வருதுன்னு அர்த்தம். அப்ப இன்னும் மார்க் அதிகமா இருக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து இதுல வந்து எந்த இதுல இருந்தாலும் அன்ஃபேமஸ்ல இருந்து வந்தாலும் அதுக்கு ஒரு மார்க் இன்க்ரீஸ் ஆகும்.
ஃபேமஸ்ல இருந்தவங்க இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். எப்பவுமே ரொம்ப நேரம் தங்கியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் இதாகும். கூகுள் லைக் பண்ணுது, ஓ இவங்களோட நாலேஜ் ஃபுல்லாக தான் இருக்குது, அதுக்கு இதுக்கு ஒரு லிங்க் இருக்கு அப்படிங்கிறது அதை பிடிச்சிருக்கு. ஸோ பிஸ்னஸ் டைரக்டரியில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Q&A. இப்போ நம்ம பைத்தான் கோர்ஸ் கோயம்புத்தூர் நம்ம போட்டோமே பிஸ்னஸ் டைரக்டரி இங்கே வருது. ஸோ ஒருவேளை நம்ம வெப்சைட் இங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பார்த்து நம்மளுக்கு ஒரு டிராஃபிக் வரும், உண்மையான லீடாக கூட இருக்கலாம். இந்த டிஸ்கஷன்ஸ் அண்ட் ஃபோரம்ஸ் வருது பார்த்தீங்களா, Q&A, அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்ங்கிற மாதிரி டிஸ்கஷன் அண்ட் ஃபோரம்ஸ். டிஸ்கஷன் அண்ட் ஃபோரமே மாற்றிடுறது. அதான் அவன் டேர்ம் கொடுத்துருக்காங்க. Discussion and forums. What are some good Python training centers in Coimbatore? இப்போ நான் கூகுள்ல வர இதை பார்க்குறேன். இதை பார்த்தோன்னு என்ன எழுதியிருக்காங்க, கொஸ்டின் இங்கே இருக்கு, யாரோ ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க, there are large number of Python training centers in Coimbatore that are delivering அது இது 3 years முன்னாடி some of my colleagues also. ஸோ இங்கே என்ன பண்ணாங்கன்னா இங்கே லிங்க் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் நம்ம கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா இங்க இருந்து ஒரு டிராஃபிக் நம்மளுக்கு வருது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், நான் யாராச்சும் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நான் போய் ஆன்சர் எழுதிட்டு அந்த ஆன்சர்ல நான் லிங்கே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னா லிங்கை பிளேஸ் பண்ணதுக்கு இப்போ 1 மார்க், லிங்க்ல யாராச்சும் கிளிக் பண்ணி வந்தாங்கன்னா 2 மார்க், அவங்க ரொம்ப நேரம் இருந்து நம்மளோட வெப்சைட்ல சர்ச் பண்ணாங்கன்னா 3 மார்க். ஸோ அது வந்து கொடுக்குறாங்க. அதனாலதான் Q&A போய் இத்தனை ஆன்சர் எழுதுறாங்க எல்லாம். ஸோ நீங்களே என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு ஆன்சர் போயிட்டு உள்ள போயிட்டு கிளிக் பண்ணிட்டு ஐ ஃபைண்ட் ஆப் அண்ட் டெக்னாலஜிஸ் வெரி குட் இன்ஸ்டியூட், மை ஃப்ரெண்ட் ஸ்டடி த வாட்ஸ் ஏதோ நீங்க கொடுத்துட்டு ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் யூ கேன் செக் வித் தம் அப்படின்னு நீ ஒரு தேர்ட் பார்ட்டி எழுதுற மாதிரி பண்ணிடும். நம்மளே எழுதுனா நம்ம தான் மார்க் கொடுக்குற மாதிரி நினைச்சுக்குவாங்க. அடுத்த கொஸ்டின், வாட் ஆர் தி லிஸ்டட் ட்ரைனிங் பாயிண்ட் ஃபார் ட்ரைனிங்? இது வந்து பாட், ஏதோ ஒரு ஏஐ பாட் மாதிரி எழுதியிருக்கு, அது விட்டுறலாம். ராமச்சந்திரன் ஃபார்மர் இவர் அப்படின்னு போட்டிருக்காரு. சில பேர்லாம் இன்ஸ்டியூட்ல கொடுக்க மாட்டாங்க, ஜென்ரலா அவங்க ஆன்சர் எழுதுறவங்க இருப்பாங்க. இந்த முதல்ல எல்லாம் இப்பெல்லாம் இது கொஞ்சம் கம்மியாயிட்டு வருது. முதல்ல எல்லாம் நிறைய பேர் இதுல தன்னோட நாலேஜ் ஷேர் பண்றது இதெல்லாம் வந்து இங்க இதுல பண்ணுவாங்க. நியூஸ் லெட்டர்னு சொல்ல முடியாது, இப்ப எனக்கு தெரிஞ்ச அறிவு வந்து 4 பேருக்கு ஷேர் பண்ற மாதிரி. அதுல வந்து என்னன்னா அவங்க ப்ரொஃபைல் வெயிட் அதிகமாகும். ராமச்சந்திரன் இருக்காங்கன்னா இப்ப இவர் எவ்வளவு வியூஸ் போயிருக்கு, கண்டென்ட் ரைட்டர் ஸ்பெசிஃபிக்கா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த மாதிரிதான் நான் இவ்வளவு ஆன்சர் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த ஒவ்வொரு ஆன்சருக்கு இவ்வளவு வியூஸ் கிடைச்சிருக்கு, என்னோட எழுத்து திறமையை ரசிக்கிறாங்க எல்லாரும், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெருமையா எழுதுறவங்களும் இருக்காங்க. நம்மளே மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா SEO சம்பந்தமா எழுதுறதுனால லிங்கை பிளேஸ் பண்ணி எழுதி நம்ம பழகிட்டோம். இப்போ ஒரு லிங்க் இங்க பிளேஸ் பண்ணிட்டாங்க. தேர்ட் பார்ட்டியாவும் எழுதலாம், நீங்க உங்க கம்பெனிக்கு எழுதுற மாதிரி எழுதிக்கலாம், இப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இதுதான் வந்து Q&A எழுதுறது. அப்போ வேற என்னென்ன Q&A இருக்கு? ஆர் டிஸ்கஷன்ஸ் அண்டர் ஃபோரம்ஸ் இன் கோயம்புத்தூர். எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, பொதுவாக டிஸ்கஷன் ஃபோரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், நீங்க பெருசா எடுத்துக்க வேணாம். சில இடத்துல எல்லாம் நம்மளுக்கு அவங்கெல்லாம் அவங்களோட ஓன் வெப்சைட், இங்கெல்லாம் போய் நம்ம எழுதணும்னா எழுதவும் முடியாது. மோஸ்ட்லி டிஸ்கஷன் அண்ட் ஃபோரம்னா Q&A மட்டும், அதாவது கோரா தான் மோஸ்ட்லி அதை எழுதிட்டு போவாங்க. இல்ல டெக்னிக்கலா உங்களுக்கு வந்து நீங்க டிஸ்கஷன்ஸ் எல்லாம் குரூப்ஸ் எல்லாம் இருப்பாங்க, லிங்க்டின்லயோ ஃபேஸ்புக்லயோ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் குரூப்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, ஆனா லிங்க் பிளேஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ நிறைய இடத்துல அலோவ் பண்றாங்க, சில இடத்துல அலோவ் பண்றது இல்லை. ஸோ இங்கெல்லாம் ஒரு கேள்வி பதில் மாதிரி இருக்கிற இடத்துல நீங்க போய் பதில் எழுதிட்டு லிங்க் பிளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஏன்னா கூகுள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறோம். பிஸ்னஸ் டைரக்டரியிலையும் நம்மளோடது இருக்கு, ஏதோ ஒரு டிஸ்கஷன் ஃபோரம் பேசுறாங்க அதுலயும் நம்மளோட லிங்க் அங்க இருக்கு, அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா எடுத்துக்கிறோம். இதுக்கு பெஸ்ட் வந்து கோரோ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது. இந்த ப்ரெஸ் ரிலீஸுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா,
நார்மலா நம்ம இதுல எப்படி ப்ரெஸ் ரிலீஸ் நடக்குது, அரசியல்வாதிகள்ல இருந்து பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து ஏதோ சொல்லணும்னா ப்ரெஸ் முன்னாடி கூப்பிடுவாங்க. அது அவங்கவுங்க டிவியில அவங்க நியூஸ் பேப்பர்ல போட்டு எல்லாத்துக்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும். ஏதோ ஒரு மெத்தட்ல தான் நம்மளுக்கு நியூஸ் வருது. நம்மளுக்கு யாரும் கவர்மெண்ட்ல சிஎம்ஓ பிஎம்ஓ யாரும் வந்து நம்மளுக்கு கூப்பிட்டு சொல்ல போறது. அப்ப ஒரு இடத்துல நான் சொன்னேன்னா 10 இடத்துக்கு அது போகுது அப்படிங்கிறது தான் ப்ரெஸ் ரிலீஸ் சொல்லுவேன். அதே இது டிஜிட்டலா இப்ப ஆப்பிள் டெக்னாலஜில வந்து நான் வந்து ஏஐ வச்சு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு டூல் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் சொல்றேன்னா அதை நான் ப்ரெஸ் ரிலீஸ்ன்னு நான் கொடுத்துறேன் டிஜிட்டலா. அதை கொண்டு ஏகப்பட்ட இடத்துல சேர்த்துவாங்க, ஏகப்பட்ட வெப்சைட்ஸ்ல கொண்டு சேர்த்துவாங்க. இதுல வந்து பேக் லிங்க் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலயும் நம்ம லிங்க் இருக்குமாங்கிறது தெரியாது. ஆனா நம்மளோட இன்ஃபர்மேஷன் போயிடும். ப்ரெஸ் ரிலீஸ் என்ன பண்ணாங்கன்னா ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் நம்மளை கிளிக் பண்றதுக்கு அவங்களோட வெப்சைட்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துறாங்க. இல்லாட்டி நம்ம எங்க ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறோமோ அங்க வர்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. ரெண்டு இது இருக்குது. மோஸ்ட்லி வந்து என்னன்னா இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா அவங்களோட பேப்பர்ல நம்மள ஒரு ஆர்டிகல் மாதிரி நம்ம எழுதுவோம். அதனால ரெலவெண்டா கிளிப்ஸ் நம்மளுக்கு வரும். ஆனா எங்க ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மட்டும்தான் வரும். இதுவும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ். இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸ் என்னன்னா நான் கொண்டு ஒரு கம்பெனியில ஒன்று என்னோட ஆர்டிகிள் இதெல்லாம் சப்மிட் பண்ணேன் அப்படின்னா அவன் வந்து 1 லட்சம் வெப்சைட்ல உடனே சப்மிட் பண்ணுவான். அதுக்கு அவன் பணம் வாங்கிக்கிறான். அப்ப நம்மளுக்கு 2வது இடத்த 1 லட்சம் வெப்சைட்ல போகுது அப்படின்னா நம்மளுக்கு நம்ம ஒவ்வொன்றா போய் பண்றதை விட அவன் ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடுறான் அப்படின்னா நிறைய பேர் அதுக்கு போறாங்க. இல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரி குவாலிட்டியா ஒண்ணு பண்ணணும்னாலும் எனக்கு குவாலிட்டியா வேணும். டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிறது ஃபேமஸ் வெப்சைட்ஸ், அதோட டிஜிட்டல் மீடியால நம்மளோட லிங்க் இருக்கு, அதுல இருந்து டிராபிக் வருது. அப்ப இதுவும் வந்து ஒரு பெரிய பேக்லிங். நீங்க 1 லட்சத்துல வச்சாதான் நம்மளுக்கு கணக்குன்னு கிடையாது. குவாலிட்டியா பண்ணீங்கன்னா இன்னும் அதிகம். ஸோ இங்க என்ன சொல்ல அன்ஃபேமஸ்ல பண்றதுக்கும் ஃபேமஸ்ல பண்றதுக்கு இருக்கு. நீங்க இதுல கொண்டு போய் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 4 வெப்சைட்ல உங்க லிங்க் பிளேஸ் பண்றீங்க, 4 × 2 8 மார்க் கிடைக்கும். இங்க ஒரே ஒரு ரெலவெண்ட் வெப்சைட்ல பண்றீங்க, 8 கிடைச்சிருச்சு. அப்ப இந்த குவான்டிட்டியோட குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் அவங்க தர்றாங்க. அப்ப இந்த குவாலிட்டி வந்து நீங்க தான் முடியும். டைம்ஸ் ஆஃப் அப்ப காசு எங்க இருக்கு அதெல்லாம் பார்க்கணும். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் குவாலிட்டியை தரேன்னு 10,000 ரூபாய் கேட்பான். நான் வந்து 1 லட்சம் வெப்சைட்ல 8,000 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லுவான். அதனால நம்ம இண்டிவிஜுவலா தான் முடிவு எடுக்கணும். பட் குவாலிட்டி ஆல்வேஸ் ப்ரிஃபர். ஏன்னா அந்த 1 லட்சம் வெப்சைட்ல போறதுல எத்தனை நல்ல வெப்சைட் போகணும்னு நமக்கு தெரியாது. நம்ம ரெலவன்சி போகுமானே தெரியாது. அன்ஃபேமஸ் வெப்சைட் இருந்தா நம்ம நினைச்சிட்டு கொடுப்போம். அதுல வந்து ஒரு துப்பாக்கி கலாச்சாரம் உள்ள ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல கொண்டு போய் நம்ம லிங்கை பிளேஸ் பண்ணாங்கன்னா கூகுள் அங்கே யோசிப்போம், நான் துப்பாக்கி கலாச்சாரத்தை பேன் பண்ணியிருக்கேன், அதுல இருந்து ஆப்பிள் கோயம்புத்தூருக்கு லிங்கோ இல்லை டிராபிக்கோ வருதுன்னா ஓஹோ இவன் சரியில்லையாட்டுக்கு நம்மளே தப்பா நினைச்சிருக்கோம். அதனாலதான் இந்த பேக் லிங்க்ஸ் ஆர் லிங்க் பில்டிங் சொல்லுவோம். ஆஃப் பேஜ் எஸ்இஓ சொல்லலாம், பேக் லிங்க்ஸ் லிங்க் பில்டிங் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா எல்லாமே லிங்க் பேஸ் பண்ணி வர்றதுனால அதனால நல்ல சைட்ஸ்ல கொண்டு போய் வைங்க. கெட்ட சைட்ஸ்ல வச்சோம்னா நம்மளே கெட்டவங்களா தான் எதிர்பார்ப்போம். உன் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். உன் நண்பன் கெட்டவனா இருந்தா நீ கெட்டவன் சொல்லுவாங்க. அப்படி ஒரு பழமொழி இருக்கிறதுனால நீ எங்க வெப்சைட்ல அந்த வெப்சைட் கெட்டதுன்னா நீயும் கெட்டவன் முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்காக வந்து குவாலிட்டியா கொஞ்சம் நம்ம பண்ணிக்கிறது பெஸ்ட். ப்ரெஸ் ரிலீஸ் 100% நீங்க பண்ணணும். இது எல்லா ஒர்க்கும் பண்ணணும், இதை மட்டும் மிஸ் பண்ணிடலாம். இது ஃப்ரீ டூல் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஏதோ ஒரு வெர்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃப்ரீ ப்ரெஸ் ரிலீஸ் வெப்சைட் இது நம்மளுக்கே நல்ல ஏதோ ஒர்க் ஆயிருக்கு. இதுல கண்டுபிடிச்சு ஒரு வெப்சைட் கண்டுபிடிங்க. இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் வெப்சைட்ஸ். பிஆர் லாக் சப்மிட், ஏன்னா என்னோட அக்கௌண்ட் எல்லாமே நிறைய எடுத்துருச்சுங்க, அதனால நான் சொல்றேன். ஸோ இதுல வந்து கண்டிப்பா நீங்க இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து நாளைக்கு கண்டிப்பா இது மட்டும் நான் பர்டிகுலரா செக் பண்ணுவேன். ப்ரெஸ் ரிலீஸ் அப்படிங்கிறது செக் பண்ணுவேன். பர்டிகுலரா இந்த ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று நான் செக் பண்ணுவேன். இது ஒண்ணுமே கிடையாது, நீங்க சொல்லி தர்றது அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. நீங்க போய் இந்த ஃபார்ம் எல்லாம் அப்படியே ஃபில்அப் பண்ணிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சதுல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கிவ் ப்ரெஸ் ரிலீஸ் என்ன அப்படின்னா ஆப்பிள் டெக்னாலஜி லான்ச்சிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வித் ஏஐ ஏதோ ஒரு லான்ச் பண்றப்ப நம்ம ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி கொடுக்கும். அது கொடுத்துட்டு அந்த ஆர்டிகிள்குள்ளேயும் வெப்சைட் லிங்க் வர மாதிரி பண்ணுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இது வந்து ரியல் இதுக்கு பண்ணுங்க. ஏன்னா பண்றதே கஷ்டம், அது ரியல் இதுக்கு பண்ண இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா நேரா அவங்க உடனே நிறைய பக்கம் சப்மிட் பண்ணுவோம். நம்மளுக்கு டிராஃபிக் இதெல்லாம் வரும், உங்களுக்கு ஒரு மெயில் எல்லாமே வரும்.
அதனால இது வந்து கண்டிப்பா நீங்க பண்ணிடணும். மிஸ் பண்ணிருக்க இவ்வளவு ப்ரெஸ் ரிலீஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மற்றதெல்லாம் ஸ்லோவா ரீச் ஆகும், இது அதிகமா ரீச் ஆகும். பட் ஒரே ஒரு என்ன இருக்குன்னா அன்னோன் சைட்டுக்கு தான் மறுபடியும் போகும், நம்மளுக்கு தெரியாது எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு தெரியாது. டிஸ்ட்ரிபியூஷன் கொஞ்சம் நிறைய இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். நீங்க வேற இதை நம்ம படிக்கணும் அப்படின்னா ப்ரெஸ் ரிலீஸ் டிஜிட்டல் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவங்கெல்லாம் பாருங்க. இதுல ஒரு தடவை மட்டும் ஃப்ரீ கொடுத்தாங்க, நம்ம பண்ணிருந்தோம். பிரைசிங் எல்லாம் பாருங்க எவ்வளவு காசு. $149 எவ்வளவு ஒரு நியூஸ் ரிலீஸ்க்கு. ஒரு நியூஸ் 5 ரிலீஸ்க்கு $500. ஒரு 100 8,000 15,000 பக்கத்துல ஒரு 12,000 13,000. அதுல என்னன்னா நம்பர் ஆஃப் ப்ரெஸ் ரிலீஸ் ஒண்ணுதான். டைம் பீரியட் ஆஃப் 365 days சொல்றாங்க. நம்பர் ஆஃப் ப்ரெஸ் ரிலீஸ் கண்ட்ரி டார்கெட் ஒரு கண்ட்ரி தான் டார்கெட் பண்றாங்க. இண்டஸ்ட்ரி ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் அந்த மாதிரி இன்டகிரேட்டட் பை ஏஐ அண்ட் எல்எல்எம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ ஏஐ எல்லாம் வந்துருச்சு. பிளேஸ்மெண்ட் ஆன் ஏபி நியூஸ் பிரஸ், பிளேஸ்மெண்ட் ஆன் லீடிங் நியூஸ் அக்ரிகேட்டர்ஸ். இப்போ இங்கெல்லாம் கொண்டு வர கூகுள் நியூஸ், ப்ளூம்பர்க் இதெல்லாம் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. எக்ஸ்க்ளூசிவ் பிளேஸ்மெண்ட் ஆன் 3,900 பிளஸ் அஃபிலியேட் குரூப் பப்ளிகேஷன்ஸ். அப்போ 3,900 வெப்சைட்ல கொண்டு நம்மளுக்கு பிளேஸ் பண்ணுவோம். இண்டெக்ஸ்ட் ஆன் மேஜர் சர்ச் என்ஜின்ஸ், இது வந்து இண்டெக்ஸ் மேஜர். டிஸ்ட்ரிபியூட்டட் டு யூஎஸ் டிவி ரேடியோ based on relevance. Placement of our partner sites, ENI features, better text search எல்லாமே சொல்றாங்க. ஸோ $150 கொடுத்து நம்ம பண்றது ஃப்ரீன்னு கொடுத்தாங்க. ஃப்ரீல இத்தனை கவர் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க வந்து அதனால ஒரு ஃப்ரீ ப்ரெஸ் ரிலீஸ் ஒரு தடவை படிப்பாங்க. இதோட மீனிங் உங்களுக்கு போகுது. ஸோ ஏன் இது எல்லாரும் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பேக் லிங்க்ஸ் நம்மளுக்கு வரும். சம்டைம்ஸ் ரெலவெண்ட்னால கிளிக்ஸும் வரும், கால்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, உண்மையாவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம காஸ்ட் எல்லாம் போனோம்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம சொன்னோம் ஃப்ரீயோட இது. இதுல டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே அவங்களே கொடுக்குறாங்க. நம்மளே மாதிரி பேப்பர்ஸ், இந்து எல்லாருமே வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா அட்வர்டைசிங் காஸ்ட், ப்ரெஸ் ரிலீஸ் காஸ்ட் பிஸ்னஸ் ஆட்ல கொடுக்குறேன். பட் நான் வேணும்னு தேடிக்கலாம். நாங்கள் ஒரு தடவை கொடுக்குறதுக்கெல்லாம் பார்த்தோம், அப்புறம் அப்படியே விட்டுட்டோம். நம்மளே இதில் கொடுக்கணும்னு நினைப்போம். இது பட் காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால அது நம்ம டைரக்டாக மெஷர் பண்ண முடியறது இல்லை அப்படின்ட்டு விட்டுறோம். பட் ஆனால் வெரி குட் ஆப்ஷன் ஃபார் பேக்கிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் புக் மார்க்கிங் அப்படிம்பாங்க. சோஷியல் புக் மார்க்கிங் அப்படின்னா சேம் சோஷியல் இது மாதிரி வரும். இந்த ரெட்டிட் இந்த மாதிரிலாம் சில சைட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து புக் மார்க்கிங் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிக், ரெட்டிட், கிளிப்போர்ட், ஸ்கூப் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் மாட்டோம் சில இதெல்லாம். இதுல எல்லாம் போய் நம்ம அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம பண்ண வேண்டியது. இது வந்து உங்களுக்கு ஒரு இது சோஷியல் புக் மார்க்கிங் சைட்ஸ் போய் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து வந்து இப்போ பழைய ஸ்டைல் எல்லாம் இருந்துச்சுங்க, இப்போ அதெல்லாம் இல்லை. பிபிடி சப்மிஷன் சைட்ஸ், ஸ்லைடு ஷேர் அப்படின்லாம் ஒன்று இருந்துச்சு. இந்த சைட்ல போனீங்கன்னா ஃபுல்லா வந்து உங்களுக்கு பிபிடியா தான். அதுல வந்து நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குற இடத்துல வெப்சைட் லிங்கே அலோவ் பண்ணுவாங்க. பிபிடியில் டைரக்டா பண்றது இல்லைனாலும் இந்த இடத்துல ஆத்தர் யாரு அப்படின்ட்டு நம்ம டவுன்லோட் பண்றோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல பண்ணிடுவோம். பட் இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல் ஆயிடுச்சு. இப்போதைக்கு நான் என்னை பொறுத்தளவுக்கு எங்க அப்படின்னா இந்த ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று, பிஸ்னஸ் டைரக்டரி ஒன்று, ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று, ரெண்டு வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் சப்மிஷன். ஆர்டிகல் கிரியேட் பண்றது எப்படிங்கிறத நான் தனி கிளாஸ் சொல்லி தரோம், கண்டென்ட் மார்க்கெட்டிங் சொல்லுவோம். பட் ஏதோ ஒரு ஆர்டிகல் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து medium.comனு ஒரு ஃபேமஸ் வெப்சைட் இருக்கு. இதுல வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும்.
இப்போ நான் வந்து சர்ச் அப்படின்னு நான் போறேன்னா இங்க ஆப்பிள் அப்படின்னு யாரொருத்தவங்க எழுதியிருக்காங்க பைத்தான் ட்ரைனிங் வேர் கியூரியாசிட்டி மீட்ஸ் இன்ட்ரோடக்ஷன். இந்த மாதிரி ஆர்டிகல் எழுதுறப்ப இந்த இடத்துல பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னா இதை நான் கிளிக் பண்ணேன்னா இங்க போது ஆப்பிள் இதுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ல ஒரு ஆர்டிகல் எழுதி அதை வந்து பப்ளிஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஈத்தர் இன்ஃபோடெக்ல எழுதி ஆனால் ஆப்பிள் கொடுத்துட்டாங்க, மாற்றி கொடுத்துட்டாங்க. இப்போ புரிஞ்சுங்களா? இப்போ மீடியம்ல இருந்து ஒரு ஆர்டிகல் மூலமா நம்மளுக்கு இருக்கும். இந்த ஆர்டிகல் படிக்கிறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. இதுல மீடியம் ரொம்ப ஃபேமஸான வெப்சைட். ஸோ நீங்க ஒரு ஆர்டிகல் இங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ரைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க போய் நீங்க எழுதலாம். ஸோ இது கண்டென்ட் மார்க்கெட்டிங் நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம மெயினா நம்ம சொல்லித்தரோம். இது வந்து ஆஃப் பேஜ் எஸ்இஓ யூஸாகவும் ஜென்ரலா நீங்க கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்கோர்ஸ் அது ஆஃப் பேஜ் எஸ்இஓ தான் 99% யூஸ்ஃபுல். யாரும் வந்து இப்போ ஆர்டிகல் படிக்க மாட்டாங்க, கூகுள் சர்ச்ல வர படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைட்டில் எல்லாம் எழுதிட்டு அப்படியே எழுதுனீங்க அப்படின்னு ஒரு ஆர்டிகல் வரும். இதுல பாத்தீங்கன்னா நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. இது என்ன எங்க யார் படிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுப்பா. ஆனா வந்து இதனால நம்மளுக்கு எஸ்இஓக்கு இம்பார்ட்டன்ட், அவ்வளவுதான். நீங்க எழுதுறப்பே மைண்ட்ல இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராக்டிக்கலா வந்து ஒருத்தர் படிச்சு வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ண போறாங்கலாம் கிடையாது. எஸ்இஓ கூகுள் பார்க்குறது இத்தனை இடத்துல இவங்க லிங்க் இருந்துட்டே இருக்கு, வர கொஞ்சம் ஃபேமஸ் இருக்கு, இவங்களை கொண்டே நான் ரேங்க் பண்ணணும் அப்படின்ட்டு அதை நினைக்குது. அதுலயே ஆன் பேஜ் எல்லாம் பார்த்துட்டு தான் அதை நினைக்குது. இப்ப எனக்கு டெய்லி ரிப்போர்ட் உங்களுக்கு கேட்டிருந்தேன் இல்லையா? இது வரைக்கும் டெய்லி வந்து ஒரு சம்மரி மட்டும் அனுப்பிச்சுட்டு போயிருங்க சார். இந்த மாதிரி அனுப்பிச்சுட்டு போயிருங்க. இப்போ கணேஷ் பழைய ஸ்டூடெண்ட் என்ன அன்னைக்கு ஒர்க் பண்ணாரு, அவர் இதை லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணியிருக்கிறது இதெல்லாமே போட்டு அனுப்பிச்சிருக்காரு. சோசியல் புக் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே அவர் பெங்களூர்ல பிளேஸ் ஆகிருக்காருன்னு பிளேஸ் ஆகிட்டாரு. எக்ஸ்பீரியன்ஸ்டு தான் அவரும். விட்டுட்டு வேலையை விட்டுட்டு வந்து படிச்சு இது பண்ணாரு. சார் ரிப்போர்ட் நான் எப்போ சொல்லுவேன் எல்லாத்துக்கும் சொல்லுங்களா? சரி, இனிமேல் சின்ன சம்மரி நீங்க அட்லீஸ்ட் லிங்க் இருந்தால் லிங்க் போடுங்க. இல்ல எனக்கு டுடே ஐ டெவலப்ட் ஆன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இமேஜ், டுடே ஐ ஒர்க் ஆன் எஸ்இஓ, ஒர்க் ஆன் வெப்சைட், ஏதோ ஒன்று வந்து போட்டு 2 லைன் 3 லைன் போட்டு அனுப்பிச்சுட்டு வேற எதுவும் இருக்கு. இப்போ இதுல வந்து அவர் எழுதின பாருங்க, டாக்குமெண்ட் சோசியல் புக் மார்க். நாளைக்கு வந்து பார்க்க போறது கொஞ்சம் எழுதி வச்சிருக்கு. சோசியல் புக் மார்க் அவர் இவரோட லாகின் இது. இதெல்லாம் இவர் எழுதியிருக்காரு பாருங்க, எழுதியிருக்காரு. இன்ட்ரி மாதிரி கொடுத்துருக்காரு. வாட் வில் யூ லேர்ன் சம்திங். இல்ல அது எல்லாமே இதுல தான் மீடியம்ல தான் எழுதியிருக்காரு. அதனால இப்போ வந்து பார்த்தோம்னா கணேஷ் குமார் இவர் எழுதின ஆர்டிகல்லாம் பாருங்க, நிறைய இருந்துச்சு. புரியுதுங்களா? இது வந்து வெறும் மீடியம்ல மட்டும் எழுதின ஆர்டிகல். அது போக பின்ட்ரெஸ்ட், சோசியல் புக் அங்க எல்லா பக்கம் போய் எழுதிட்டு இருந்தார். ஸோ இது நீங்க மீடியம்ல தான் எழுதணும். ஏன்னா இன்டர்வியூ நம்ம காமிக்கிறதுக்கு இந்த ப்ரொஃபைல போடணும். இப்ப அதெல்லாம் எவ்ரிதிங் ஏஐ, அதனால தப்பு இல்லை. ஆனா நீங்க இத்தனை கான்ட்ரிபியூஷன் ஏதோ அதுக்குன்னு ஒரு எஃபர்ட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது வரும். வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜாயினிங். ஸோ இதுல கீவேர்டை கொண்டு வர்றது, இமேஜஸ் போடுறது, ஆர்டிகல் நம்ம சொல்லி தர எப்படி இருக்குன்ட்டு இங்கே இது வர்றது, இங்கே நம்மளுக்கு லிங்க் வேற வேற லிங்க் கொடுக்கணும். ஒரே லிங்கே கொடுக்காது, ஒரே கோர்ஸ் மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பேக் லிங்க்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் ஒரு ஆர்டிகல் இந்த மாதிரி இருக்கும். இத்தனை என்ன எழுதிருக்கீங்கன்ட்டு நீங்க ஒரு இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடியே சரி இன்டர்வியூ போறப்ப இதெல்லாம் காமி. நான் அதை தான் திருப்பி நான் சொல்றது. என்ன காமிக்க போறீங்க சார்? நான் இத்தனை இமேஜஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், இவ்வளவு ரீல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், இவ்வளவு ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கேன், இந்த ஸ்கிரிப்ட்ல இப்படி எல்லாம் நம்மளை ஏன் அதை வந்து இது பண்ண சொல்லிட்டு இருக்கேன், ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி எடுங்கன்னு நான் சொல்றேன். யூ ஆர் அ ஃப்ரெஷர், யூ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ், திஸ் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்.
இப்போ சரி நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப இவர் இருந்தாரு, இவர் பிளேஸ் ஆயிட்டாரு. இதெல்லாம் பண்ணங்காட்டி தான். அப்ப பண்ணங்காட்டி தான் பிளேஸ் ஆயிருப்பாரு. அவர் நிறைய நாலேஜ் இருந்தங்காட்டி ஷேர் பண்ணியிருப்பாரு. அவர் நாலேஜ் எப்போ வரும், நம்ம வந்து ஒர்க் பண்றப்ப தான் வரும். சரி நீங்க எல்லாமே ஒர்க் பண்றீங்க, பண்ணலன்னு நான் சொல்ல. அதோட எக்ஸாம்பிள் அப்பப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க. என்ன கம்பெனி? பெங்களூர் பண்ணாரு. இங்க கிடைச்சது கொஞ்சம் ஒரு நல்ல சேலரி எல்லாம் வேணும் அப்படின்ட்டு அப்புறம் அங்க போயிட்டேன். இவரு வந்து இங்க தான் ஃபுல் ப்ரோக்ராம் எடுத்து அதனால எஃபோர்ட் எப்பவும் போடுங்க, கண்டிப்பா ரிசல்ட்ஸ் வரும். நாளைக்கு வந்து இதுலயே பிளாக் கமெண்ட் இருக்கு, ஆர்டிகல் ரைட்டிங் தனியா நம்ம பார்ப்போம். சப்மிஷன்ல சும்மா மீடியம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் பண்றப்ப நம்ம லிங்க்ஸ் நிறைய பிளேஸ் ஆகும். இது வந்து டூ ஃபாலோ நோ ஃபாலோ அப்படிங்கறத நாளைக்கு சொல்றேன். அப்புறம் டூல்ஸ் இதெல்லாம் வந்து நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஆமா, அந்த பீட்டா பேசுறத வச்சு நம்ம சொல்லி கொடுக்கலாம். உங்களுக்கு வெறும் இன்ட்ரோடக்ஷன் தான் எடுத்துருக்கோம். இன்ட்ரோடக்ஷன் எஸ்இஓ தான் வந்திருக்கும். எஸ்இஓ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜிஎம்பி என்னன்னு மட்டும் சொல்லிட்டு நம்ம அது சரி சரி அதான் இப்பதான் இவ்வளவுதான் வந்திருக்கும். அது ஒரு 3-4 நாள் வரும்.